இன்னைக்கு மிஷ்கின் அவர்களுக்கு பிறந்த நாள். மிஷ்கின் உலகநாயகன் கமல்ஹாசன் ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. அதுக்காக அவர் நிறைய ப்ரிப்பேர் பண்ணார், புத்தகங்கள்லாம் படித்தார். புத்தரோட பல்லை வச்சு ஒரு கதை, அதாவது புத்தரோட பல்லை எடுத்துகிட்டு போகிறப்ப அதுக்கு எதிரிகள்லாம் வர்றாங்க, அதை மீறி எப்படி ஒரு கிங்கு கொண்டு போகிறாருங்கிற மாதிரி ஒரு லைன் அப்படின்னு பின்னாடி நான் கேள்விப்பட்டேன். அதாவது புத்தரோட பல் இப்போ இலங்கையில் இருக்குது. ஸோ அந்த பல் இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போகும்பொழுது நடக்கக்கூடிய பிரச்சனை, வழியில் அதை கொள்ளையடிக்கிறதுக்கு ஆட்கள் வராங்க, அந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் வருது. அதை பீட் பண்ணி எப்படி கமல் அந்த புத்தர் பல்ல இலங்கைக்கு கொண்டு போகிறாரு அப்படிங்கிறது தான் ஒன்லைன் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த கதையை பண்ணுறதுக்கு ஏதோ பிளான்லாம் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கேன். ஏதோ சின்ன ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு க்ரியேட்டிவாக ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு, அதை நான் பண்ண முடியாதுன்னு மிஷ்கின் சொல்ல, கமல் அதை பண்ணணும்னு சொல்ல, அதில் தான் ரெண்டு பேரும் பண்ணாமல் பிரிஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டது. அதை பற்றி நான் சொல்லலைன்னாரு. பின்னாடி அந்த கருத்து வேறுபாடுக்கு பிறகு கமல்ஹாசனுடைய பிறந்தநாள் விழாக்கு அவர் போய் பாட்டெல்லாம் பாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சமீபத்தில் விக்ரமுக்கு அப்புறம் 2023 நவம்பர் 7 நடந்த பிறந்தநாள் விழாவில் அவர் கலந்துக்கிட்டார். அந்த கருத்து வேறுபாடெல்லாம் மறந்து போய் கலந்துக்கிட்டு அங்கே இளையராஜா பாட்டெல்லாம் பாடி, ஸோ அவர் கமல் சார் காலிலெல்லாம் விழுந்து அவர் ரொம்ப நல்லபடியாக நடந்துக்கிட்டார். அதாவது எல்லாமே ஒரு அந்த நேரத்தில் நடக்கக்கூடியது தானே. அது இதுக்காக நம்ம போய் அவர்கிட்ட நம்ம பிரிஞ்சு இருக்கணுமா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தாலே அந்த மறந்துடும். ஸோ அப்படி வந்தார். இப்போ 2 படங்கள் மிஷ்கின் எடுத்து வியாபாரமாகாமல் இருக்குது. அது ரெண்டுமே விஜய் சேதுபதி, அதாவது பிசாசு 2ன்னு ஒரு படம், அந்த படம் வியாபாரமாகல. அப்புறம் ட்ரெயின் ஒரு படம் கலைப்புலி தானு அவர்கள் தயாரித்த படம், ரெண்டுமே மிஷ்கின் டைரக்ட் பண்ணி விஜய் சேதுபதி நடித்த படம், ரெண்டுமே வியாபாரமாகாமல் இருக்குது. இதெல்லாம் வியாபாரமாகி அந்த படங்கள்லாம் வெளியில் பெரிய வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி மிஷ்கினுடைய பிறந்த நாளில் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். அவர் தான் உலகநாயகன் கமல்ஹாசனுடைய தேவர் மகனை ஸ்லாகிச்சு பேசுவார். அந்த திரைக்கதை, அந்த ஹீரோஸ் ஜேர்னிங்கிற ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னு, ஜோசப் கேம்பல் எழுதின ஹீரோஸ் ஜேர்னி, அதாவது ஸ்க்ரீன் பிளேக்குன்னு பல ரூல்ஸ் இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட ரூல் ஹீரோஸ் ஜேர்னி அப்படிங்கிற அந்த ரூலை உருவாக்குனவர் ஜோசப் கேம்பல். அதாவது எப்படி ஆரம்பத்தில் ஒரு கதாநாயகன் வர்றான் ட்ரெயினில், முடிஞ்சு போகிறப்ப அவன் எப்படி போகிறான், ஏயா இருந்தவன் எப்படி இசட்டாக மாறுறான், அந்த ஊருக்காகவே தன்னை மாற்றிக்கிறான். அதுதான் அந்த ஹீரோஸ் ஜேர்னி. அந்த இப்போ முதல் ரீலில் வந்தவன் 20வது ரீல்லையும் அப்படியே இருக்கக்கூடாது, 15வது ரீல்லையும் அந்த கேரக்டரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும். அது முழுக்க அந்த ஹீரோஸ் ஜேர்னியுடைய அந்த அடிப்படையில் எழுதப்பட்டது தான் தேவர் மகன் திரைக்கதை. அதை நம்ம மிஷ்கின் மாஞ்சி பாராட்டுவார் உலகநாயகனை.